ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஆர் வீல்ஸ் ட்ராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்று நாம் முதுமலை புலிகள் காப்பகம் யானை முகாமில் இருக்கிறோம். இந்த வீடியோவில் ஆஸ்கார் விருது பெற்ற யானை விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் எலிபிளான்ட்கள் மற்றும் அவற்றை பராமரிப்பவரை பார்ப்போம். முகாமில் உள்ள எலிபாண்டுகளுக்கு உணவளிக்கும் செயல்முறையையும் பார்ப்போம். எலிஃபண்ட் கேம்ப் வந்து சின்ன எக்ஸ்பிளனேஷன் சரிங்களா? நம்ம எலிஃபண்ட் கேம்ப் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் எலிஃபண்ட் கேம்ப் இன் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா 1910 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1910 எங்கே ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா கேமட்ன்ற ஒரு கேம்ப். அந்த கேமட்ன்ற கேம்ப் வந்து எங்கே லொக்கேட் இன்சைட் த ஃபாரஸ்ட். ஸோ அந்த கேம்ப்ல வந்து இங்கே 1927 அப்புறம் இங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா தப்பக்காடு எலிஃபண்ட் கேம்ப்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட அது மட்டும் இல்லாமல் 2 எலிஃபண்ட் கேம்ப் இருக்கு. ஒன் இஸ் தப்பக்காடு எலிஃபண்ட் கேம்ப், அனதர் இஸ் அபியாரண்யம். இப்போ அபியாரண்யத்தில் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் அலோடு கிடையாது சரிங்களா? அங்கே 10 எலிஃபண்ட்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 16 எலிஃபண்ட்ஸ் இருக்கு. டோட்டலாக வந்து 26 எலிஃபண்ட் வந்து கவர் பண்ணுறோம். இந்த 26 எலிஃபண்ட்ஸில் 19 பார்த்தீங்கன்னா மேல் எலிஃபண்ட் அண்ட் 7 பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எலிஃபண்ட். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சி த டெய்லி ரொட்டீன். டெய்லி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வால் கம்மிங் டைம்ல ரிவரை கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அந்த ரிவர் பேர் பார்த்தீங்கன்னா மாயா ரிவர்னு சொல்லுவாங்க. அந்த ரிவர்ல தான் எல்லா எலிஃபண்ட்டும் வந்து பாத் பண்ணுவாங்க. யார் பாத் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா பை தேர் மவுத் அண்ட் காவடி. ஸோ ஈச் எலிஃபண்ட் ஹேவ் 2 மெம்பர். ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா மாவுத்துன்னு சொல்லுவாங்க. மாவுத்துன்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சீனியர் கேர்டேக்கர். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க பேர் காவடின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் தான் மார்னிங் வந்து எலிஃபெண்ட்டை பாத் பண்ணுவாங்க. ஒன்ஸ் பாத்திங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 8 to 8:30 பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங் லைக் கும்கி ட்ரைனிங் இருக்கு, சஃபாரி ட்ரைனிங் இருக்கு, அப்போ கமெண்ட்ஸ் ட்ரைனிங் இருக்கு. இந்த 3 ட்ரைனிங்குமே ரெகுலராக போயிட்டு இருக்கு. ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour விசிட்டிங் இருக்கும். 9 o'clock ஃபீடிங் வில் பி ஸ்டார்ட். ஃபீடிங் ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயில்டு ரைஸ் கொடுப்பாங்க, ஹார்ஸ் கிராம், ராகி. இது 3மே பார்த்தீங்கன்னா குக்குடுவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் கேன், கோகனட், சால்ட், மினல் மிக்சர்ஸ், ஜாகிரி. அதாவது சாதம் கொடுப்பாங்க, ராகி, கொள்ளு, கரும்பு, தேங்காய், உப்பு, வெல்லம். அப்புறம் மினல் மிக்சர்ஸ் ஒரு பவுடர் கொடுப்பாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாலா கன்வெர்ட் பண்ணி எலிஃபெண்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி எலிஃபெண்ட் ஹேவ் a different diet chart based on his height, weight, age. இதை 3 பேஸ் பண்ணி தான் ஃபீடிங் வந்து இங்கே கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஃபீடிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்ரி எலிஃபெண்ட் என்டர் டு தி ஜங்கல் ஃபார் கிரேசிங் இன்சைட் தி ஃபாரஸ்ட். அதாவது காட்டுக்குள்ள போய் மேய்ச்சலுக்கு போகும். அப்படி மேய்ச்சலுக்கு போகும்போது மாவுத்து காவடின்னு சொல்லி 2 பேரை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவங்க 2 பேருமே பகல் டைம்ல எலிஃபெண்ட்ஸ் கூட போவாங்க. வைல் கிரேசிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ரோவிங்ல இருக்கும் இன்சைட் தி ஃபாரஸ்ட். ஸோ அந்த அனிமல்ஸ் கூட நம்ம அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ல இருப்பாங்க. அப்படி கம்யூனிகேஷன்ல இருக்கிறதுனால நம்ம எல்லா கேம்ப் எலிஃபெண்ட்டுக்கும் 80% அதாவது 80% வைல்டு கேரக்டர் தான் இருக்கு. அதனால மெயினாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் வந்து கீப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதான் ரீசன். ஸோ ஆஃப்டர் கிரேசிங் தே வில் பிரிங் பேக் அட் சேம் ரிவர் 3 PM. அகைன் 3 to 5:30 பார்த்தீங்கன்னா ஈவினிங் பாத்திங் இருக்கும். ஈவினிங் பாத்திங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3 to 5:30 வந்து பாத்திங் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாத்திங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour விசிட்டிங் இருக்கும். 6 o'clock ஃபீடிங் வில் பி ஸ்டார்ட். தான் டெய்லி ரொட்டீன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஓல்டஸ்ட் எலிஃபெண்ட் 2 ஃபீமேல் எலிஃபெண்ட்ஸ் இருக்கு. லைக் பாமா அண்ட் காமாச்சி. போத் ஆர் ஃபீமேல், போத் ஆர் ஓல்டஸ்ட். ஸோ பாமாவுக்கு பார்த்தீங்கன்னா 76 years old ஆச்சு. அண்ட் காமாச்சிக்கு பார்த்தீங்கன்னா 66 years old ஆச்சு. பாமா கேவ் 4 births அண்ட் காமாச்சி கேவ் 6 births. காமாச்சியோட குட்டி தான் உதயன்னு சொல்லி அங்கே ஒரு எலிஃபெண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு 27 years old ஆச்சு. அவங்க வந்து மக்னா எலிஃபெண்ட். இன் ஏஷியா மேல் ஒன்லி ஹேவ் a tusker, female will not have a tusker. Female will have a tusk like a small one. அதாவது ஆண் யானைக்கு மட்டும் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் கிடையாதுங்க. பெண் யானைக்கு பார்த்தீங்கன்னா உளிக்கொம்பு இருக்கும். உளிக்கொம்புனா சின்னதாக இருக்கும், அதுவும் டஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ பொம்மி வந்துச்சுன்னா பொம்மிக்கு அந்த உளிக்கொம்பு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து தந்தன்னு சொல்லுவாங்க. இதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். இப்போ மக்னான்னு ஒரு யானை சொல்லியிருப்பேன். மக்னான்னு என்னன்னு கேட்டிங்கன்னா டஸ்கர்லெஸ் மேல், அதாவது தந்தை இல்லாத ஒரு ஆண் யானையை தான் மக்னான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இட்ஸ் பியூர் மேல் தான், பட் டஸ்கர்லெஸ் மேல். அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எலிஃபென்ட் ஃபுட்ல ஒரு ஆயில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணீங்களா? அது என்ன ஆயில் பார்த்தீங்கன்னா நீம் ஆயில். டு ப்ரிவென்ட் த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. டெய்லி ரொட்டீனில் அதுவுமே இன்க்ளூடட் தான். இந்த எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்துருக்கீங்களா? ஆஸ்கார் வின் பண்ண ஃபிலிம். அதில் ஆக்ட் பண்ண 2 சின்ன கால்ஃபி யாராருன்னு கேட்டிங்கன்னா ரகு அண்ட் பொம்மி. லாஸ்ட் ஒரு குட்டி ஸ்மால் கால்ஃபி வரும், அது இன்னும் வரல. ஓகேங்களா? அவங்க போத்த ஆஸ்கார் வின்னர்ஸ். ஸோ ரகுக்கு வந்து 9 years old, அவங்க மேல் எலிஃபென்ட். பொம்மி வந்துச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா? இருக்காங்களா? ஸோ பொம்மிக்கு பார்த்தீங்கன்னா 6 years old, அவங்க ஒரு ஃபீமேல் எலிஃபென்ட். அது அவங்க பார்த்தீங்கன்னா ஜம்போ 37 years old, அவங்க ஒரு கும்கி எலிஃபென்ட். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எலிஃபென்ட் இருக்காங்க, செந்தில் படி 56 years old. ஓகேங்களா? இவங்க பேர் கிருஷ்ணா 13 years old, கேப்சர்ட் எலிஃபென்ட். இவங்க 2013 வந்து கேப்சர் பண்ணாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. ஓகேங்களா? இந்த 2 சின்ன கால் பார்த்தீங்கன்னா போத்தா ரெஸ்கியூ பண்ண எலிஃபென்ட்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒசூர் ஃபாரஸ்ட் வந்து ரெஸ்கியூ பண்ணோம். அது பொம்மி பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் வந்து ரெஸ்கியூ பண்ணோம். ஓகேங்களா? வீடியோ எடுத்துறேன். அந்த அம்மா இல்லைங்களா? இருக்காங்க, கீழே கோயில் இருக்கு, கீழே அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க தாங்களா? ஓகே ஓகே. உங்கள் பேர் என்ன? பேர் பொம்மன். பொம்மன். ஆஸ்காரில் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து இதுதான். ரொம்ப நன்றி. இருக்கிறியா? யானை பார்க்குற காலம் வேணுமே. உமாரி குட்டியான அங்கே இருக்கு மேலே, சின்ன சின்னது அந்த ரூமில் இருக்கு. பார்க்கலாமா? ஷூட்டிங்கெல்லாம் அவங்களாம் அது ரொம்ப நாள் எடுத்தாங்க சார். குவாரண்டைன் முன்னாடி எடுத்தது. அது கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு சார். அது கொஞ்சம் எடுப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க, அப்புறம் வருவாங்க. குட்டி கொஞ்சம் பெருசாக எடுத்தாங்க. அது அந்த வளர்ச்சி காட்டு. ஆமாம் ஆமாம், வளர்ச்சி காட்டுருக்காங்க. அப்போ கொஞ்ச நாள் அப்படியே எடுத்துட்டு அப்படி எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்க, எதுவுமே கண்டுக்கல. முதுமலையில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் உள்ள யானைகளுக்கு ஒரு நாளைக்கு 2 முறை பெரிய சமைத்த உணவு பந்துகள், சில நேரங்களில் ஜம்போ கேக்குகள் என்று அழைக்கப்படும் வடிவில் சிறப்பு சத்தான துணை உணவு வழங்கப்படுகிறது. இந்த உணவு முறை ஒவ்வொரு யானையின் வயது, எடை, உடல் நலம் மற்றும் உடலியல் நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் முகாம் கால்நடை மருத்துவரால் கவனமாக நிர்வகிக்கப்படுகிறது. துணை உணவின் முக்கிய கூறுகள் சமைக்கப்பட்டு பெரிய உணவு பந்துகளாக ஒன்றாக பிசையப்படுகின்றன. ராகி, விரல் திணை, குதிரை பருப்பு, வெள்ளை அரிசி, உப்பு தாது மற்றும் வைட்டமின் கலவை, இனிப்பு வகைகள், கரும்பு, தேங்காய் மற்றும் வெல்லம், பச்சை சர்க்கரை ஆகியவை பெரும்பாலும் உணவின் இறுதியில் விருந்துகளாக வழங்கப்படுகின்றன. பச்சை தீவனம் போதுமான நார்ச்சத்து உட்கொள்ளலை உறுதி செய்வதற்காக யானைகள் தங்கள் நாளின் குறிப்பிடத்தக்க பகுதியை 16 முதல் 18 மணி நேரம் அருகிலுள்ள காட்டில் புல், இலைகள் மற்றும் மரப்பட்டை போன்ற இயற்கை உணவுகளை தேடிச் செல்கின்றன. சிறப்பு உணவுகள் வயதான யானைகள் அல்லது பல் பிரச்சனைகள் உள்ளவர்கள் செரிமானத்தை எளிதாக்க மென்மையான உணவு அல்லது நறுக்கப்பட்ட பசுந்தீவனத்தை பெறுகிறார்கள். நோய்வாய்ப்பட்ட யானைகள் தங்கள் உணவில் குறிப்பிட்ட மூலிகைகள் அல்லது வாய்வழி மருந்துகளை கலக்கலாம். குளிர்காலத்தில் உடல் வெப்பத்தை பராமரிக்க உதவும் ஒரு சிறப்பு மசாலா கலவை, இஞ்சி, பூண்டு மற்றும் மஞ்சள் போன்ற மசாலா பொருட்கள் உட்பட அவற்றின் உணவில் சேர்க்கப்படலாம். கட்டுப்படுத்தப்பட்ட உணவு யானைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே உணவு தேடுவதால், குறிப்பாக ரோந்து அல்லது சுற்றுச்சூழல் சுற்றுலா போன்ற முகாம் கடமைகளில் ஈடுபடுபவர்களுக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை பெறுவதை உறுதி செய்கிறது. தெப்பக்காடு யானைகள் முகாமில் சுமார் 28 யானைகள் உள்ளன. அவற்றில் சில கன்றுகள் அடங்கும். இந்த யானைகள் முதன்மையாக மோதல் தணிப்பு, ரோந்து மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலாவிற்கு பயன்படுத்தப்படும் மீட்கப்பட்ட விலங்குகள். பல யானைகளுக்கு குறிப்பிட்ட பெயர்கள் மற்றும் பின்னணி கதைகள் உள்ளன. அவற்றில் சில ஆஸ்கார் விருது பெற்ற ஆவணப்படமான தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸில் இருந்து சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றன. இதில் பராமரிப்பாளர்களான பொம்மன் மற்றும் பெல்லி மற்றும் அனாதையான கன்றுகள் ரகு மற்றும் பொம்மி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். ரகு தெங்கனிக்கோட்டை வனப்பிரிவில் இருந்து மீட்கப்பட்ட தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸில் இடம்பெற்ற இளம் அனாதை கன்று. பொம்மி சத்தியமங்கலம் வனப்பிரிவில் இருந்து மீட்கப்பட்ட ஆவணப்படத்தில் ஒரு பெண் அனாதை கன்றும் இடம்பெற்றுள்ளது.
இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. விடைபெறுகிறேன்.